வணக்கம் நண்பர்களே, அன்புக்குரிய உறவுகளே. அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரத்துல கடந்த 27ஆம் தேதி ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு. அந்த 41 பேர் மரணம். அது யாராலையும் ஏத்துக்கொள்ள முடியல. உலகையே ஆட்டி படைச்சுன்னு சொல்லணும். இது தொடர்பா பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் ஆளுங்கட்சி சார்புல தமிழக வெற்றிக் கழகத்துல அவர் மேல கைது செய்யணும். அவர் மேல தான் காரணம் குற்றம். இது உயர்நீதிமன்றத்துக்கு போச்சு. மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னா, மக்கள் தளபதி விஜய் அவர்கள் பக்கம் நிக்கிறாங்க. இதுல ஒரு சூழ்ச்சி இருக்கு. அரசியல் சூழ்ச்சியால நடந்துச்சுன்னு பெரும்பாலான மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகமும் அதான் சொல்லுது. இப்ப என்னன்னா, உயர்நீதிமன்றத்துல தமிழக வெற்றிக் கழகம் சார்புல ஒருதலை பட்சமா அரசு செயல்படுதுங்கிற மாதிரி குற்றம் சாட்டுறாங்க. அவங்களும் அதுதான் உண்மைன்னு மக்களும் சொல்றாங்க. இப்ப என்னன்னா, அரசு இதை விசாரிக்குது. இது ஏற்றுக்கொள்ள முடியாத பெரும்பான்மையான மக்கள் இல்ல. இத மேல்முறையீடு பண்ணணும்னு உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கை சிபிஐ விசாரிச்சாதான் நேர்மையான விசாரணை கிடைக்கும். யார் தப்பு பண்ணாங்கன்னு தெரிய வரும்னு தமிழக வெற்றிக் கழகம் நம்புறாங்க, பொதுமக்களும் நம்புறாங்க. இது தொடர்பா தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி பாஜக சார்பில் உமா ஆனந்தன் அப்படிங்கிறவங்க பொதுநல வழக்கை போட்டிருக்காங்க. இந்த வழக்குகளை உச்சநீதிமன்ற நீதிபதி வருகின்ற 10ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. அவசர வழக்கா விசாரிக்கன்னு கேட்டுக்கொண்டதுனால 10ஆம் தேதி உச்சநீதிமன்றத்துல இது விசாரணைக்கு வருது. நேர்மையான முறையில விசாரிக்கப்படும், தீர்வு கிடைக்குங்கிறத நம்புவோம். மக்கள் உண்மையின் பக்கம் இருக்காங்க. யார் தப்பு செஞ்சாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரி. எதிர்பார்ப்போம், காத்திருப்போம். உண்மை வெல்லும் அப்படிங்கிறது பார்க்கலாம். 10ஆம் தேதி என்ன உச்சநீதிமன்றத்துல நீதிபதிகள் என்ன தீர்ப்பு சொல்றாங்க, என்ன விசாரிக்கிறாங்க, யாரு மேல என்ன சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்களே கொடுக்குறாங்களா என்னங்கிறத காத்திருந்து பார்ப்போம்.